வெல்கம் டு ஒன் பீஸ் வேர்ல்டு மாமே. ஒன் பீஸ்ல நேவியோட பவர் ஹவுஸ்னா அது அட்மிரல் தான். ஒரு அட்மிரலும் அட்மிரல் ஆறதுக்கு முன்னாடி நிறைய தரமான சம்பவத்தை பண்ணிட்டு தான் அந்த பிளேஸுக்கு வந்திருப்பாங்க. ஒருத்தவங்களுக்கும் யூனிக்கான நிறைய பவர்ஸ் இருக்கு. இந்த வீடியோல அட்மிரலோட பவர் என்ன, அதுல யாரு ரொம்ப பவர்ஃபுல், இது எல்லாத்தையும் பார்த்துடலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஹைப் இருக்கும், அதையும் தட்டி விட்டுருங்க. 6th ரியோக்யூ. இவனுக்கு ஒரு நிக் நேம் இருக்கு, கிரீன் புல். இவன் எப்போ அட்மிரல் ஆயிருந்திருப்பானா, மெரைன் வார் நடந்தது இல்லையா, அந்த வார் முடிஞ்சோனையுமே நீ பெருசா நான் பெருசான்னு பாக்குறதுக்காக சக்காசுக்கியும் குசானும் பேட்டில் பண்ணிருப்பாங்க. பங்கசார்ல அந்த பேட்டில் நடந்திருக்கும். 10 நாளைக்கு மேல அந்த பேட்டில் போயிருந்திருக்கும். அந்த பேட்டிலோட எண்டில் குசான் அட்மிரல்ல இருந்து வெளில போயிருவாரு. அந்த இடத்த ஃபில் பண்றதுக்காக 2 அட்மிரல் சூஸ் பண்ணிருப்பாங்க. ஒன்னு ஃபுஜிடோரா, இன்னொன்னு ரியோக்யூ. இவங்க 2 பேரை பத்தியுமே டோஃப்ளமிங்கோ சொல்லியிருந்திருப்பான். இவங்க 2 பேரையும் மான்ஸ்டர்னு சொல்லியிருந்திருப்பான். ஏன்னா இவங்களோட ஸ்ட்ரென்த்ங்கிறது ரொம்ப அதிகமா இருந்திருக்கும். பட் இவனை எப்ப இன்ட்ரோ பண்ணிருப்பாங்கன்னா, வான் ஆர்க் இருக்கு இல்லையா, அதுல லாஸ்ட்ல இவனை இன்ட்ரோ பண்ணிருப்பாங்க. வர்றப்பவே வேற லெவல்ல வந்துகிட்டு இருப்பான். அவனோட முதுகுல ஒரு பெரிய ஜெயின் ஃபிளவரை வச்சு வான் கண்டிக்குள்ள ரொம்ப அசால்ட்டாவே வந்துகிட்டு இருப்பான். அங்க போயிட்டு செஞ்ச சம்பவமே வேற லெவல். கிங் குயின். சோ அவங்க 2 பேர் மட்டும் கிடையாது, அங்க பீஸ்ட் பீரியட்ல இருந்த நிறைய பேர் இருந்திருப்பாங்க. இவங்க எல்லாரையுமே இவன் சிங்கிளா டீல் பண்ணியிருப்பான். அந்த பேட்டில் ரொம்ப டஃபா போயிருந்திருக்குமானா அதுவும் கிடையாது, ரொம்ப அசால்ட்டாவே அவங்க எல்லாரையும் டீல் பண்ணியிருப்பான். பட் கிங் குயின் இருக்காங்க இல்லையா, அவங்க அதுக்கு முன்னாடி ஸ்டார்ஹெட்டோட பேட்டில் நடந்தது இல்ல, அதுல இருந்து ஃபுல்லா ரெக்கவர் ஆயிருக்க மாட்டாங்க, கொஞ்சம் டேமேஜா தான் இருந்திருப்பாங்க. பட் என்னதான் இருந்தாலும் இவன் சிங்கிளா அவங்க எல்லாருமே டீல் பண்ணியிருந்திருப்பான். இவன் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கிறதுக்கு மெயினான ரீசன் இவனோட டோல் ஃப்ரூட். இவனோட டோல் ஃப்ரூட் மோரி மோரி நோபி உட் ஃப்ரூட். இதோட எபிலிட்டிங்கிறது பிளான்ட்டை கிரியேட் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்றது. அதுலயும் ட்ரீஸ் ரூட் இதை வேற லெவல்ல அவன் யூஸ் பண்ணுவான். வானோ கண்ட்ரி இருக்கு இல்லையா, அந்த இடம் ஃபுல்லாவே செம்ம டேமேஜா இருக்கும். அங்க மரம் செடி கொடி இதெல்லாம் அவ்வளவு ஈஸியா வளராது. அந்த அளவுக்கு அந்த இடம் அஃபெக்ட் ஆயிருந்திருக்கும். பட் இவன் நடந்து போறப்போ நிறைய புல் செடி கொடின்னு சொல்லிட்டு ஒரு காடே உருவாக ஆரம்பிச்சிடும். இவன் 3 இயர்ஸா சாப்பிடாம இருந்திருப்பான். அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா இந்த டோல் ஃப்ரூட்டோட எபிலிட்டி. இதால நியூட்ரியன்ட்டை சரௌண்டிங்ல இருந்து எடுக்க முடியும். இந்த டோல் ஃப்ரூட்டோட இன்னொரு டேஞ்சர் என்னன்னா, பேட்டில் பண்ணிட்டு இருக்கப்போ ரூட் யூஸ் பண்ணுவான் இல்லையா, அது ஒருத்தவங்க மேல டச் பண்ணிச்சுன்னா அவங்களோட நியூட்ரியன்ட்டை இவனால அசால்ட்டாவே எடுக்க முடியும். இவன் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எனிமி, ரொம்ப பெருசாவே இருந்தாலும் இவனால ஒரு உட்கோல மாதிரி மாற முடியும். ஃபுல்லா உட்டால கவர் பண்ணிட்டு பெரிய ஒரு மான்ஸ்டர் மாதிரி அவங்களுக்கு இன்ஸ்டா பேட்டில் பண்ணிருப்பான். இவனை ஃபயர் அஃபெக்ட் பண்ணும். பட் அவன் என்ன சொல்லியிருப்பான்னா, என்னால ஃபயர் அஃபெக்ட் பண்ண முடியாத நிறைய ட்ரீயையும் உருவாக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பான். தரமான சம்பவம் வானோல பண்ணாலும் அதுக்கு முன்னாடியும் ரெவல்யூஷனரி ஆர்மி இருக்கு இல்லையா, சோ அவங்களுக்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்ணிருப்பான். பட் அந்த பேட்டில் அவங்க எஸ்கேப் ஆயிருந்திருப்பாங்க. இவனோட ஃபுல் பவர் இன்னும் நம்ம காட்டல. சோ அதனாலதான் நான் இவனை 6th பிளேஸ்ல வச்சிருக்கேன். 5th ஃபுஜிடோரா. நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு அட்மிரல்னா ஃபுஜிடோரா தான். ஃபுஜிடோரா எப்போ அட்மிரல் ஆயிருப்பாருன்னா, குசான் போனார் இல்லையா, சோ அதுக்கப்புறம் தான் இவர் அட்மிரல் ஆயிருந்திருப்பாரு. இவரை எப்போ இன்ட்ரோ பண்ணிருப்பாங்கன்னா, ட்ரெஸ்ரோசா ஆர்க்ல இன்ட்ரோ பண்ணிருப்பாங்க. சோ வரப்பவே தரமான சம்பவத்தோட தான் இவர் வந்திருப்பாரு. ஃபுஜிடோராவுக்கு கண்ணு தெரியாது. பட் அது இவருக்கு பெரிய ஒரு பிரச்சனை கிடையாது. ஏன்னா இவரோட ஹியரிங் இருக்கு இல்லையா, அது வேற லெவல்ல இருக்கும். அது மட்டும் கிடையாது, இவர் அப்சர்வேஷன் ஆக்கிய வேற லெவல்ல யூஸ் பண்ணுவாரு. இவரோட ஹியரிங் எந்த அளவுக்கு இருக்குன்னா, நாமி ரொம்ப கிலோமீட்டருக்கு முன்னாடி தண்டர் யூஸ் பண்ணிருப்பா, அதை கூட இவரால் கேட்டிருக்க முடியும். இவரோட அப்சர்வேஷன் ஆக்கி யூஸ் பண்ணி தான் ஆப்போனன்ட் அட்டாக் பண்ணியிருந்திருப்பாரு. சோ அதனால அந்த ஹாக்கியை இவரால் வேற லெவல்ல யூஸ் பண்ண முடியும். இவர் ரொம்ப நல்ல அட்மிரல், அதே மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லும் கூட. இவரோட டோல் ஃப்ரூட் சூசி நோமி பிரஸ் ஃப்ரூட். இது பாரமீசியா டைப் டோல் ஃப்ரூட். இந்த டோல் ஃப்ரூட்டோட எபிலிட்டிங்கிறது கிராவிட்டியை மேனிபுலேட் பண்றது. இந்த கிராவிட்டி எப்படி மேனிபுலேட் பண்ணுவார்னா, அவரோட ஸ்வாட் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாரு. சோ இது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்குன்னா, இப்போ ஆப்போனன்ட் ஒருத்தவங்க வர்றாங்கன்னா கிராவிட்டியை கண்ட்ரோல் பண்ணி அவங்கள நகர விடாம கூட பண்ணிடலாம். அது மட்டும் கிடையாது, ஒரே இடத்துல அந்த கிராவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி அவங்கள அந்த இடத்துலயே கிரஷ் பண்ண முடியும். அது மட்டும் இல்ல, அந்த இடமே பெரிய ஹோல் ஆயிரும். இந்த கிராவிட்டியை இவர் வேற வேலையும் யூஸ் பண்ணுவாரு. இவர் ஒரு இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு மூவ் ஆகணும்னு நினைச்சா இந்த கிராவிட்டியை கண்ட்ரோல் பண்ணி இவரால ஃப்ளை பண்ணி போக முடியும். அது மட்டும் கிடையாது, ஆப்போனன்ட்ல இருக்காங்க இல்லையா, அவங்களையும் இவரால ஃப்ளை பண்ண வைக்க முடியும். இவரோட ஸ்வாட் இருக்கு இல்லையா, அதுல கிராவிட்டியை கேதர் பண்ணி எல்லா சைடும் அட்டாக் பண்ணுவாரு. இப்படி பண்றப்போ அது போகிற இடம் எல்லாமே ஃபுல்லாவே டிஸ்ட்ராய்ட் பண்ணி விட்டுரும். அதே மாதிரி அந்த கிராவிட்டியை இவரால சீல்டா கூட யூஸ் பண்ண முடியும். இதுலயும் இன்னும் அல்டிமேட்டா ஒன்று பண்ணுவாரு. என்னன்னா, இவரால் மெட்டையர்ஸை சமன் பண்ண முடியும். அது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்குன்னா, ஒரு ஐலாண்ட் அழிக்கிற அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்திருக்கும். இவர் நினைச்சாருன்னா அசால்ட்டாவே நிறைய பேர் கில் பண்ணிட்டு போயிடலாம். இவர் பேட்டில் பண்ணதும் தரமான பர்சனுக்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்ணிருப்பாரு. சாபாவுக்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்ணிருப்பாரு. ஜாக்குக்கு அகைன்ஸ்டாவும் பேட்டில் பண்ணிருப்பாரு. ஜாக் கைடோட ரொம்ப நம்பிக்கையான ஒரு பர்சன். சோ அவர் ரொம்ப பவர்ஃபுல். அதே மாதிரி ரெவல்யூஷனரி ஆர்மி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அகைன்ஸ்டாவும் இவர் பேட்டில் பண்ணிருப்பாரு. 4th குசான். இவரை ட்ரெயின் பண்ணது நம்ம கார்ப்பு. இவர் ட்ரெயின் பண்றப்போ பஞ்சிங் பேக்கா ஷிப்பை தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. அப்படி பஞ்ச் பண்றப்போ ஹாக்கியோ டபுள் ஃபுல் பவரோ எதுவுமே யூஸ் பண்ணாம தான் இவர் பிராக்டிஸ் பண்ணிருப்பாரு. இவரோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த்ங்கிறது ரொம்ப அதிகம். ஃபர்ஸ்ட் அட்மிரலா
இவர் தான் பார்த்துருந்துருப்போம். இவர் வந்தோடனே நிறைய தரமான சம்பவத்தை வந்து பண்ணியிருந்திருப்பாரு. ஸ்ட்ராஹெட் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாரும் சேர்ந்தும் இவரை டீல் பண்ணியிருக்க முடியாது. எல்லாரையுமே இவரால் வந்து டாமினேட் பண்ணியிருக்க முடியும். இவரோட டோல் ஃப்ரூட் வந்து ஹியே நோமி. இது வந்து லோக்கியா டைப் டோல் ஃப்ரூட். இதோட எபிலிட்டிங்கிறது ஐஸை கிரியேட் பண்றது, அதை கண்ட்ரோல் பண்றது, ஐஸ் பர்சனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறது. இவரு ஒருத்தவங்கள டச் பண்ணி அவங்கள ஃப்ரீஸ் பண்ண முடியும். இப்போ டோல் ஃப்ரூட் யூஸரா இருந்தாங்கன்னா அவங்களோட பெரிய வீக்னஸ் வந்து தண்ணி தானே. பட் இவருக்கு வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது. கடல்ல டிராவல் பண்றப்போ அதை டச் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி சைக்கிள் ஓட்டிட்டு இருப்பாரு. இப்போ ஒரு எனிமி வர்றாங்கன்னா ஷிப்ல இருந்து அவங்க எஸ்கேப் ஆக நினைச்சாலும் அவங்களால எஸ்கேப் ஆக முடியாது. அதை ஃப்ரீஸ் பண்ணி அவரால் வந்து ஸ்டாப் பண்ண முடியும். இவர் வந்து இந்த ஐஸை யூஸ் பண்ணி நிறைய வெப்பனையும் கிரியேட் பண்ணியிருந்திருப்பாரு. ஸ்வாட் கிரியேட் பண்ணியிருந்திருப்பாரு, ஸ்பியர் கிரியேட் பண்ணியிருந்திருப்பாரு. அதுலேயே அட்வான்ஸ்டா ஒரு ஜெயிண்டான பறவையை கூட கிரியேட் பண்ணியிருந்திருப்பாரு. அந்த பறவையை யூஸ் பண்ணி தான் ஏஸோட ஃபயரை வந்து டீல் பண்ணியிருந்திருப்பாரு. மெரைன் ஃபோர்ட் வார் நடந்தது இல்லையா, அதுல நிறைய மெரைன்ஸை காப்பாத்துனதுல முக்கியமான பங்கு வந்து இவருக்கு தான். அது பேட்டில் நடந்தது இல்ல, ஸோ அந்த பேட்டில் நடந்த பிளேஸே இவர் ஃப்ரீஸ் பண்ண பிளேஸ் தான். இவர் சிங்கிளாவே ஒயிட் பீரியடுக்கு அகைன்ஸ்டா வந்து பேட்டில் பண்ணியிருந்திருப்பாரு. டைமண்ட் ஜேசு இவர் வந்து ஒயிட் பீரியட் குரூல ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பர்சன். இவரால் வந்து டைமண்டா ஒரு பாடி பார்ட் வந்து மாட்ட முடியும். இவரோட ஸ்ட்ரென்த்ங்கிறது ரொம்ப அதிகம். இவருக்கு அகைன்ஸ்டா குசான் பேட்டில் பண்றப்போ ரொம்ப அசால்ட்டாவே அவர் வந்து டீல் பண்ணியிருந்திருப்பாரு. குசான் வந்து மெரைன் ஃபோர்ட் வார் முடிஞ்சது இல்லையா, அதுக்கப்புறம் அக்கைனுக்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்ணியிருப்பாரு. பட் அந்த பேட்டில் வந்து அவரால் வின் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அதனால அட்மிரல்லேருந்து லீவ் ஆகி பிளாக் பேர்ல வந்து சேர்ந்துட்டாரு. ஸோ அதுக்கப்புறமும் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருப்பாரு. கார்ப்புக்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்ணியிருப்பாரு. அப்ப இருந்த கார்ப் வந்து பிரைம் ரோல் பவர்ஃபுல் கார்ப் கிடையாது. இன்னொரு தரமான சம்பவம் பண்ணியிருப்பாரு. கிராக்கருக்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்ணியிருப்பாரு. கிராக்கரும் லூஃபியும் பேட்டில் பண்றப்போ அந்த பேட்டில் வந்து ஒரு 13 மணி நேரத்துக்கு மேல போயிருந்திருக்கும். பட் குசான் அங்க இருக்கவங்க எல்லாத்தையும் ரொம்ப அசால்ட்டாவே டீல் பண்ணியிருப்பாரு. தேர்டு கிசாரு வந்து எப்போ என்ட்ரோ பண்ணியிருப்பாங்கன்னா சாபோடி ஆர்க்கெல்லாம் என்ட்ரோ பண்ணியிருப்பாங்க. உள்ள வந்தோடனே நிறைய தரமான சம்பவத்தை வந்து பண்ணியிருந்திருப்பான். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பைரேட் இருக்காங்க இல்லையா, அதுல இருக்க நிறைய பேரை ரொம்ப அசால்ட்டாவே டீல் பண்ணியிருந்திருப்பான். அவர்கிட்ட எஸ்கேப் ஆக நினைச்ச எல்லாருமே விரட்டி அடிய போட்டுருந்திருப்பான். இவனோட டவுல் ஃப்ரூட் வந்து பிகா நோமி. இதுவுமே லோக்கியா டைப் டவுல் ஃப்ரூட் தான். இந்த டவுல் ஃப்ரூட்டோட எபிலிட்டிங்கிறது லைட்டை கிரியேட் பண்றது, அதை கண்ட்ரோல் பண்றது, லைட் பர்சனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறது. இவன் வந்து லைட் ஸ்பீட்ல போறனால நிறைய கேரக்டர் வந்து இவனுக்கு ஈக்குவலா வர மாட்டாங்க. இவனோட ஸ்பீட்லயே வந்து அவங்களை ஓவர் கம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். இவன் லைட் ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா, ஸோ அந்த ரிஃப்ளெக்ட் டைமே அவன் டிராவல் பண்ணுவான். கிசாருவோட பாடி பார்ட்ல இருந்து எந்த இடத்துல இருந்து வேணாலும் வந்து லைட்டை கிரியேட் பண்ணி அதை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண முடியும். இவன் வந்து லைட்டை லேசர் பீம் மாதிரி யூஸ் பண்ணியிருப்பான். அது ஒரு இடத்துல டச் பண்ணதுன்னா வெடிக்கும். அதோட எஃபெக்ட்டுமே ரொம்ப அதிகமா இருக்கும். அதே மாதிரி கிக் பண்றப்போ காலில் அதிகமான லைட்டை ஜென்ரேட் பண்ணி இவனால கிக் பண்ண முடியும். பட் அது கொஞ்சம் டைம் எடுக்கும். இவன் வந்து ஸ்ட்ராஹெட்டுக்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்றப்போ சிங்கிளாவே இவன் வந்து டாமினேட் பண்ணிட்டு இருந்திருப்பான். அப்பதான் நம்ம ரேலி வந்து அவங்க எல்லாரையும் வந்து சேவ் பண்ணி இருந்திருப்பாரு. ஸோ அவருக்கு அகைன்ஸ்டா அவன் பேட்டில் பண்ணி இருந்திருப்பான். இவன் லைட் இருக்கு இல்லையா, அதுலேருந்து நிறைய வெப்பனையும் இவனால கிரியேட் பண்ண முடியும். ஒரு ஸ்வாடை கிரியேட் பண்ணி அவருக்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்ணியிருப்பான். கிசாருவால லைட் க்ளோனையும் கிரியேட் பண்ண முடியும். செகண்ட் அகேனோ என்கிற சகாசுகி. இவன் தான் இப்போதைக்கு கரண்டா அட்மிரலோட லீடரா இருந்துகிட்டு இருக்கான். இவன் எப்படின்னா பைரேட்ஸை பார்த்தாலே விரட்டி பிடிக்க ஆரம்பிச்சிருவான். அவங்களை கில் பண்ணாதான் அவனுக்கு தூக்கமே வரும். ரொம்ப ரூடா இருப்பான். இவனோட டோல் ஃப்ரூட்டுமே ரொம்ப பவர்ஃபுல். மகு நோமி. இது வந்து லோக்கியா டைப் டோல் ஃப்ரூட். இதோட எபிலிட்டிங்கிறது மேக்மாவை கிரியேட் பண்றது, அதை கண்ட்ரோல் பண்றது, மேக்மா பர்சனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறது. எல்லா டோல் ஃப்ரூட்டையும் விட ரொம்ப அஃபென்சிவான டோல் ஃப்ரூட்னா அது மேக்மா தான். ஸோ இந்த மேக்மா வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். இவனால ஒரு பேட்டில் ஃபீல்டே கண்ட்ரோல் பண்ண முடியும். மேக்மாவை ஷூட் பண்ணுவான். அது ஸ்கைலேருந்து ஒரு பெரிய மெட்டையர் மாதிரி வந்து கீழே விழுகும். அது மேலப்பட்டதுன்னா அதோட எஃபெக்ட்ங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். ஒயிட் பீரியடுக்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்ணிருப்பான். அந்த பேட்டில்ல இவனுக்கு நிறைய அட்டாக் விழுந்திருந்தாலும் எந்திரிச்சு நின்றுப்பான். அதே மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லான அட்டாக்கையும் அவர் மேல போட்டு இருந்திருப்பான். அதுலயே வந்து வேற லெவல்ல யூஸ் பண்ணுவான். எப்படின்னா அந்த மேக்மா இருக்கு இல்லையா, ஸோ அது பஞ்ச் பண்ணி உள்ள போயிட்டு அதை வெடிக்க வைக்கிறது. ஒயிட் பீரியடுக்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்றப்போ அவரை பஞ்ச் பண்ணி அவருக்குள்ள வந்து அந்த மேக்மா வந்து வெடிக்க வச்சிருந்திருப்பான். அதோட எஃபெக்ட்ங்கிறதெல்லாம் ரொம்ப அதிகமா இருந்திருக்கும். அகைனுக்கும் குசானுக்கும் இடையில தான் போட்டியே இருந்திருக்கும். யாரு அடுத்த அட்மிரலோட லீடர் ஆகுறன்னு சொல்லிட்டு. மெரைன் ஃபோர்ட் வார் நடந்தது இல்லையா, அந்த வாரோட கண்டினியூவாவே அடுத்து யார் லீடர்னு சொல்லிட்டு ஒரு தனி ஐலாண்ட்ல குசானுக்கும் சகாசுக்கியும் வந்து பேட்டில் நடந்திருக்கும். அந்த பேட்டில் வந்து 10 நாள் வரைக்கும் போயிருந்திருக்கும். ஸோ அந்த பேட்டிலோட எண்ட்ல வந்து இவன் தான் வின் பண்ணியிருந்திருப்பான். மெரைன் ஃபோர்ட் நடந்தது இல்லையா, ஸோ அதுல வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆனது வந்து சகாசுக்கி தான். அதுல வந்து ரொம்பவும் அஃபெக்ட் ஆயிருந்திருப்பான். அப்படி இருந்தும் குசானுக்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்ணி இவனால வின் பண்ண முடிஞ்சிருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் சென்கோக்கு. நாம பாக்குறப்போ ரொம்ப சாந்தமா இருக்க மாதிரியான ஒரு கேரக்டரா தான் இருப்பாரு. ஆக்சுவலா அவர் ரொம்ப பவர்ஃபுல். ரோஜர்ஸ் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் இருந்த டைம்ல இவர் வந்து அட்மிரலா இருந்திருப்பாரு. இவர் மெயினான எதிரியா பார்த்தது வந்து சீக்கிய தான். இவரோட டோல் ஃப்ரூட் வந்து ஹிட்டோ நோமி மாடல் டைபுட்சு. இது வந்து மித்திக்கல் ஜோயன் டைப். இந்த மித்திக்கல் ஜோயன் டைப் இருக்கு இல்லையா, இந்த டோல் ஃப்ரூட்டோட யூசர்லாம் ரொம்ப கம்மி. அதுல ஒரு பர்சன் சென்கோக்கு. இந்த டோல் ஃப்ரூட்டோட எபிலிட்டிங்கிறது பெரிய கோல்டன் ஜெயின் புட்டாவா இவரால் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும். அப்படி ஆறுப்போ இவரோட ஸ்ட்ரென்த் பவர் எல்லாமே ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருந்திருக்கும். மெரைன் ஃபோர்ட் வார் நடந்தது இல்லையா, அந்த வார்ல இவர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆனப்போ அங்க இருக்க நிறைய நேவிஸ் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைமா ஒரு மாறி பாக்குறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ ரொம்ப ரேரா தான் அவர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி பேட்டில் பண்ணியிருந்திருக்கணும். அந்த ஃபார்ம்ல லூஃபி வந்து அட்டாக்
அட்டாக் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி பிளாக் பீரியடையும் அட்டாக் பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ அவன் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். பட் இவரோட அட்டாக்ல அவங்க குரூப்ல இருக்கவங்களும் அஃபெக்ட் ஆயிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும். இவர் அட்டாக் பண்றப்போ ஒரு ஷாக் வேவ் மாதிரி கிரியேட் ஆகி ஆப்போனண்ட்டை வந்து வேற லெவல்ல டேமேஜ் பண்ணுது. இவரோட ஸ்கிரீன் டைமே ரொம்ப கம்மியா இருந்தனால இவரோட ஃபுல் பவர்ஸ் வந்து நம்ம பார்க்கல. இவருக்கு முன்னாடியும் அட்மிரலோட லீடரா வந்து ஒருத்தர் இருக்காரு, காங். பட் அவரை பத்தி நிறைய விஷயங்கள் தெரியாதனால என்னால வந்து கரெக்டா பிளேஸ் பண்ண முடியல. நீங்க யார பவர்ஃபுல் அட்மிரல் நினைக்கிறீங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு அப்படி நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கங்க.